டாஸ்மாக் உடைய ஆண்டு வருமானம் 50,000 கோடி, இந்தியாவிலே வேற எங்கேயும் கிடையாது. 50,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கு, கணக்கு தெரிஞ்ச பெருமக்கள்லாம் பாத்துக்கோங்க. அப்ப மாசத்துக்கு எவ்வளவு? அரசாங்கத்துக்கான வருமானம், மல்லையாக்கான வருமானம் தனி. அப்புறம் வளர்ச்சி இல்லைன்னு பேசக்கூடாது. 2021 35,000 கோடி தான், 2025 தான் 50,000 கோடி, 15,000 கோடி 4 வருஷத்துல. என்ன வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்லன்னு இப்ப பார்த்தாலும் 50,000 கோடி. ஜஸ்ட் இமேஜின். ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு நாள்ரா ஓடும் அப்படின்னா 3 நாள் சார் போதும் அப்படின்ட்டார். எவன் ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு முடிக்க தெரியணும். எவன் ஆரம்பிக்கிறானோ அவன் தான் முடிக்கணும். வேற ஒருத்த முடிஞ்சா கேம் வேற. எவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் முடிக்கும். அப்படி அரட்டி எடுத்து ஆச்சரியப்படுத்தி தொலைநோக்கு பார்வையோடு வேகமாக புயல் வேகத்துல புலி வேகத்துல ஓடிக்கொண்டிருக்கும் போது பின்னாடி பிடிச்சிருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், 10 வழிச்சாலை வேண்டாம், செயற்கைக்கோள் நகரங்கள் வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி பிரமாதமான எதிர்க்கட்சி இந்திய வரலாற்றிலேயே கிடையாது. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது அவங்கள மாதிரி பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ் வேற யாராலும் பண்ண முடியாது. இதே 10 வழிச்சாலைக்கு சாலை வேண்டாம் என்று திமுக அன்று சொன்னது. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவேவேலு ஆனோனே நாங்கள் சாலைக்கு எதிராக இல்லை, சாலை வேண்டும், வளர்ச்சி வேண்டும் மாத்தி சொல்லிட்டார். NLCல மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். சில கட்சியுடைய பின்னணியில தமிழக அரசு ரொம்ப திடமாக நின்று நில கையெடுப்பு செஞ்சிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையத்துல திமுக ஆளுங்கட்சியானோனே ஆல்மோஸ்ட் 500 ஏக்கருக்கு மேல லேண்ட் அக்வயர் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியுமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து திரும்ப பெற்ற சட்டம் ஒண்ணு இருக்கு. வேளாண் சட்டம் பின்னாடி, ஃபார்ம் லேண்ட் பின்னாடி, அதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, நிலம் கையகப்படுத்தும் சட்டம். லேண்ட் அக்விசிஷனுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதை 2 ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியல. யூ won't believe, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு, இதை விட அதாவது கொண்டு வர விரும்பின சட்டத்தோட பிரமாதமான நில கையெடுப்பு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது, மாநிலங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு முத்தரசன் அவர்கள் எனக்கு பேட்டி கொடுக்க வந்தார். சார், அதை விட பயங்கரமான சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காம நரேந்திர மோடி சொல்லிட்டார். அப்படியா, தெரியவே தெரியாதே அப்படின்னாரு. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருந்தால் இவர்கள் தெரிவதில்லை. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 500 ஏக்கருக்கு மேல லேண்டு பரந்தூர்ல எடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்? தமிழ்நாடு வளர்ச்சியில பின்தங்கி இருக்குதுன்னு நீங்க எல்லாம் பிம்பத்துல இருக்கிறீங்க.